அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நானும் சுரேஷ் கிட்ட உதவி கேட்டேன். அதே மாதிரி சுரேஷால தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு அங்கே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக உண்மையை சொல்லியிருக்கேன். ஆனால் சுரேஷ் எந்த பதிலும் சொல்லாமல் மறுபடியும் தேவையில்லாமல் பேசுகிறாரு. ஆனால் சுரேஷ் மட்டும் எனக்கு சரியான பதில் கொடுக்கலன்னா சுரேஷுக்கு கண்டிப்பாக நானே தெளிவான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அழகுமதி. அந்த சமயம் அங்கே வந்த சார் சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க, என்ன சுரேஷ், உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது, எந்த வேலையும் செய்யாமல் என்ன நீங்கள் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே இருந்த எல்லாரும் சுரேஷோட மனைவி அழகுமதி வந்திருந்தாங்க. அவங்க சுரேஷ் கிட்ட கேள்வி கேட்டாங்க. சுரேஷால தான் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் சுரேஷ் ரொம்ப கோபமாக பேசி அவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் அழகுமதி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ், நான் வரும்போது அழகுமதியை பார்த்தேன், அவங்க என்கிட்டையும் பேசினாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் என்ன செய்யணும் தெரியாமல் யோசிக்கிறாரு. என்ன சுரேஷ், இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க சுரேஷ். அவங்க என்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் அழகுமதி கிட்ட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையவும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் வேலையை நேர்மையாக உண்மையாக செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு வரணுமா வேண்டாமான்னு நான் தான் யோசிக்கணும். ஏன்னா அழகுமதி நீங்கள் செஞ்ச பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க உதவி கேட்டதால் உடனே நானும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டேன். அதனால் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் தானே பதில் சொல்லணும். அவங்க என்கிட்ட தானே உதவி கேட்டிருக்காங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார், இல்லை சார், அழகுமதி வேணும்னே என் அம்மா பேச்சை கேட்காம நிறைய பிரச்சனை செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பிரச்சனை செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களா? அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு பிரச்சனை செய்வீங்களா? நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கல. அவங்க ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அப்போ தான் இந்த வேலையை சரியாக செய்ய முடியும். உங்களை நம்பி இனி என்னால் எந்த வேலையும் தர முடியாது. அதனால் இப்போ கிளம்புங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும்? அழகுமதி ரொம்ப தெளிவாக என்கிட்ட உண்மையை சொன்னதால் நானே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். இனி உங்களை நம்பவே முடியாது. நீங்கள் என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இங்கே இருக்கிற வேலையை சரியாக செஞ்சாலும் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை நீங்கள் புரிஞ்சிக்கவும் இல்லை, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சீங்கன்ற ஆதாரத்தோட உண்மையை எனக்கு புரிய வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட பேசவும் வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சுரேஷ் அப்படின்னு அந்த சார் சொன்ன உடனே அழகுமதியால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை. அழகுமதி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. அழகுமதி என்கிட்ட பேசிட்டா இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கணும்னு நினச்சேன். சார்கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாது, எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி என்கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் சார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சுரேஷ் வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷ் ரொம்ப அமைதியாக இருக்கிறத கவனிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சுரேஷ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே அந்த சமயம் அங்கே தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. தங்கராஜ் வந்த உடனே இங்கே ராகவன் ரொம்ப சந்தோஷமாக, நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் வந்திருக்காரு, ராஜலக்ஷ்மி காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கே மலர் உடனே காஃபி எடுத்துகிட்டு வராங்க. என்ன வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். எப்படி மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வர வர இந்த வீட்டில் நாங்கள் யாரும் நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை. ஆமாம் சுரேஷு, நீ என்ன வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராகவன், நம்ம வீட்டு மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் ஆகுது, ஆமாம் பாக்யராஜ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, அவருக்கு இன்னும் வீட்டுக்கு வரல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு மலர் பேசிகிட்டு இருக்கும்போது, தங்கராஜ் மாப்பிள்ளை, நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் பேசினதால தான் அழகுமதியோட அப்பா வீட்டுக்கு அழகுமதியை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் மறுபடியும் அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வரணும்னா கண்டிப்பாக எங்கள் பேச்சை கேட்கணும். எங்கள் பேச்சையும் கேட்காம சுரேஷ் பேச்சையும் கேட்காம அழகுமதி செய்கிற பிரச்சனையை எங்களால் சமாளிக்கவே முடியல. அழகுமதி நிறைய படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அதனால் எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
எங்கள் வீட்டு மருமக மலர் என்ன வேலைக்கா போகிறா? இல்லையே. எங்கள் பேச்சை கேட்டு பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறாள்ல. அதே மாதிரி இனி அழகுமதி நம்ம வீட்டுக்கு வரணும்னா நாங்களும் அழகுமதியை மருமகளாக ஏற்றுக்கணும்னா அழகுமதி இனி வேலைக்கு போக வேண்டான்னு அழகுமதியோட அப்பா கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ராகவன். உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, இதுக்கு மேலே அழகுமதி என்ன பிரச்சனை செஞ்சாலும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் அழகுமதி இப்போ இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம். உங்கள் பேச்சை கேட்டு சுரேஷுக்கு அழகுமதியை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நாங்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படுறோம். அதுலேயும் சுரேஷு ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்கள் தான் எங்களுக்கு மறுபடியும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அழகுமதி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம். அழகுமதி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பொறுமையாக இருக்கவே முடியல. அதனால் சுரேஷுக்கு நல்லபடியாக நீங்கள் தான் சுரேஷுக்காக பேசணும். பேசாமல் சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சால் அப்புறம் சுரேஷுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னால் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது அழகுமதி தான். என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு என்னென்ன பேசினா அழகுமதி. மறுபடியும் அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்தால் நாங்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா அழகுமதி எங்கள் பேச்சை கேட்க மாட்டா, எங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டா. அதனால் நீங்கள் தான் மாப்பிள்ள அழகுமதி வீட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசணுமா? கொஞ்ச நாள் அழகுமதி அவங்க வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா பேசி பார்க்குறேன்னு நான் தான் சுரேஷ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேனே. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. அழகுமதியால் உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை வந்திருக்கு? எனக்கும் தான் பிரச்சனை வந்திருக்கு. நான் பொறுமையாக தானே இருக்கேன். ஏன்னா நான் உங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் பொறுமையாக இருக்கேன். அழகுமதியோட வீட்டுக்கு விருந்துக்காக போயிருந்தோம்ல, அந்த சமயம் அழகுமதி தேவையில்லாமல் பேசி என்கிட்ட கேள்வி கேட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்டயே கேள்வி கேட்குற அழகுமதி உங்கள் வீட்டில் இருக்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்கிறது அப்படின்னு தங்கராஜ் பேசும்போது, இல்லை மாப்பிள்ள, சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சது நீங்கள் தான். உங்கள் பேச்சை கேட்டு தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நாங்களும் யோசித்தோம். ஆனால் இப்போ அழகுமதியால் பிரச்சனை மட்டும்தான் வருது. நீங்கள் தான் எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை சரி செய்யணும். இனி அழகுமதி எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கவே வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே தங்கராஜ் என்ன சுரேஷு, நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், நீ என்ன ரொம்ப அமைதியாக இருக்க? ஆமாம், அதான் எல்லாரும் கேள்வி கேட்டோம்ல, நீ என்ன வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன்னு நீ பதில் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் மலர் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. சுரேஷு, இந்தா காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷு பதில் பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. என்ன சுரேஷு, காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க மலர். இல்லை, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது, ஆமாம் என்ன ஆச்சு சுரேஷு, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்க? ஆமாம், வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டு என்ன ஆச்சுன்னு மறுபடியும் தங்கராஜ் கேட்கும்போது, இல்லை மாமா, அம்மா சொல்கிறது சரிதான். இனியும் அழகுமதி நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். என் அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு நல்லபடியாக டிவோர்ஸ் கிடச்சா போதும். இனி அழகுமதி கூட என்னால் வாழவே முடியாது. அழகுமதி இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் சொல்கிறாங்க, என்ன சுரேஷு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அழகுமதி எங்களை தான் புரிஞ்சுக்கல, உன்னையும் புரிஞ்சுக்கலையான்னு கேட்கும்போது, என்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டா அழகுமதி? அழகுமதி இப்போவும் எனக்கு பிரச்சனை செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு, என்ன சொல்கிற அப்படின்னு வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க. உடனே நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சுரேஷ். அழகுமதியால் இனி நான் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். அழகுமதி என் பேச்சை கேட்காம தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கா. என்கிட்ட பேசுறதுக்காக வந்தான்னு நினச்சேன். ஆனால் அந்த சார்கிட்ட பேசி உண்மையை ஆதாரத்தோட புரிய வச்சிருக்கா. அதனால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் சுரேஷ், அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணுமா வேண்டாமான்னு நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். இப்போ என்னுடைய வேலையும் இல்லாமல் இருக்கேன். இதுக்கு மேலே அழகுமதிக்காக நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அழகுமதி வேணும்னே தேடி பிரச்சனை செய்கிறா. அழகுமதியால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மா சொல்கிறது சரிதான். அம்மா பேச்சை கேட்காம செஞ்ச பிரச்சனைக்கு என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம என்னென்ன பேசினா இந்த அழகுமதி. நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது தங்கராஜ் மாமா. அழகுமதி வீட்டுக்கு போவோம். அவங்க அப்பா கிட்ட நானே பேசுகிறேன். கண்டிப்பாக அழகுமதி கூட இனி என்னால் வாழ முடியாது. கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் நானே செய்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா மட்டும் போதும்னு தெளிவாக பேசிட்டு வந்தாதான் இனி நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும்.
என் வாழ்க்கையவும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். எனக்கு டிவோர்ஸ் கிடச்சா இனி அழகுமதியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியாக என் வேலையவும் பொறுப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு நான் நல்லா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சுரேஷ் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறாரு. உடனே ராஜலக்ஷ்மி, என்ன சுரேஷ் இப்படிலாம் சொல்கிற? நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? அழகுமதி உன்னை பார்க்க வந்தாளா? உன்கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் அந்த சார்கிட்டையும் பேசி இப்போ உனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாளா? நான் நினச்சேன் அழகுமதி இப்படிலாம் செய்வான்னு நானும் யோசித்தேன். அதனால தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். இனி நீ சொன்ன மாதிரியே நம்ம யாரும் பொறுமையாக இருக்க வேண்டாம். அழகுமதி பேச்சை கேட்கவும் வேண்டாம். உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிட்டா அப்புறம் அழகுமதி எந்த பிரச்சனையும் செய்ய முடியாதுல்ல. மறுபடியும் நீ வேலைக்கு போகலாம். நீ நல்லபடியாக உன் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. உடனே அங்கே தங்கராஜ் யோசிக்கிறாரு. அழகுமதி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோசிச்சா அழகுமதி என்ன இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. அதனால் சுரேஷ் இனி அழகுமதி கூட வாழவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு வேற பேச ஆரம்பிச்சிட்டானே. என்ன செய்கிறது? அழகுமதி கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்கணும். அப்படி அழகுமதி நம்ம பேச்சை கேட்கலன்னா அழகுமதியோட அப்பா நம்மக்கிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி தரணும். அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா அப்புறம் அழகுமதி மட்டும் இல்லை, அழகுமதியோட அப்பாவும் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க அப்படின்னு இங்கே யோசிக்கிறாரு தங்கராஜ். இங்கே சுரேஷ்கிட்ட தங்கராஜ் பேசுகிறாரு. சுரேஷ், நீ யோசிக்கிறது எல்லாமே சரிதான். நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நாளைக்கே அழகுமதி வீட்டுக்கு போவோம். நம்ம கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசுவோம். நம்ம கேட்ட மாதிரியே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அழகுமதி என்றைக்கும் நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம். அதே மாதிரி இங்கே அழகுமதி நம்ம பேச்சை கேட்காம இருந்தாலும் கண்டிப்பாக அழகுமதியோட அப்பா எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு நானே உங்ககிட்ட உதவி கேட்குறேன். நீங்கள் எனக்கு சரியான பதில் கொடுக்கணும் சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். எனக்கு உதவி செய்ய நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப யோசிக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரியே அழகுமதி வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு தங்கராஜ் கிட்ட சொல்லும்போது இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அழகுமதி இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மலர் ரொம்ப யோசிக்கிறாங்க. அழகுமதி அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க எல்லாரும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அழகுமதி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்க எல்லாரும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும். இங்கே சுரேஷுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் சுரேஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தங்கராஜ் என்ன வேணும்னே அழகுமதியோட அப்பா கிட்ட பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் சரியில்லை. பேசாமல் அழகுமதி கிட்ட இவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடலாமா? அப்படியே நம்ம சொன்னாலும் அப்புறம் இந்த உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ராஜலக்ஷ்மி அத்தை என்கிட்ட கேள்வி கேட்பாங்களே. ஏற்கனவே அழகுமதிக்கு மலரு நீ சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அழகுமதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது? எப்படி இந்த உண்மையை பேசி புரிய வைக்கிறது? ஒன்றுமே புரியலன்னு மலர் அழகுமதியை பற்றி யோசிக்கிறாங்க. ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். ராகவன் ராஜலக்ஷ்மி கிட்ட பேசும்போது சுரேஷோட வாழ்க்கையில் அழகுமதி இப்படி பிரச்சனை செய்வாங்கன்னு யோசிக்கவே இல்லை. இப்போ சுரேஷ் வேலைக்கு போகவும் முடியாமல் நம்மக்கிட்ட இந்த உண்மையும் சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான். அழகுமதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி இப்படி நம்ம பேச்சை கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, சுரேஷுக்காவது பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல. இப்போ அழகுமதி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் சுரேஷை பார்க்கறதுக்காக வரணும்? தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை செய்யணும்? சுரேஷோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே பதட்டமாக இருக்குது ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கீங்க. அப்பப்போ சரியாக வேலைக்கு போக முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த அழகுமதியால் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் சொன்ன மாதிரியே இங்கே சுரேஷும் தங்கராஜும் அழகுமதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் என்னைக்கும் அழகுமதி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அப்படியே அழகுமதியை நான் எங்கேயாவது பார்த்தாலும் கண்டிப்பாக சுரேஷுக்காக கேள்வி கேட்பேன். நீ எங்கள் வீட்டு மருமகளாக இருந்து எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்க, அதனால் எங்கள் வீட்டு பக்கமே வராத அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன். சுரேஷுக்கு நல்லபடியாக டிவோர்ஸ் கிடச்சா போதுங்க. சுரேஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கலாம். அப்போ தான் சுரேஷ் சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையவும் சுரேஷ் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். என்னதான் இருந்தாலும் மலர் நம்ம பேச்சை கேட்குறதுனால பாக்கியராஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சுரேஷும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி நம்ம பேச்சை கேட்கல, சுரேஷ் பேச்சை கேட்கல. ஆனால் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மட்டும்தான் தெரியுது அழகுமதிக்கு. அதனால் இங்கே தங்கராஜ் மாப்பிள்ளையும் சுரேஷும் அழகுமதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது
அவங்க கண்டிப்பாக இதில் நம்ம பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அழகுமதியால் தான் இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு ஏன் அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? அவங்க இனி இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம், நம்மக்கிட்ட பேசவும் வேண்டாம். அழகுமதிக்காக யார் பேசினாலும் இனி நான் அவங்க பேச்சை கேட்க போகிறதே இல்லை அப்படின்னு ராகவன் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சுரேஷ் அழகுமதி கிட்ட பேசணுன்றதுக்காக அழகுமதியோட வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே தங்கராஜும் ரேவதியும் ராகவனோட வீட்டுக்கு வராங்க. ரேவதி வந்த உடனே சுரேஷ், என்ன சுரேஷ் எங்கள் பேச்சை கேட்காம நீ எதுக்காக இப்போ உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு அழகுமதி கிட்ட பேசுறதுக்காக கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. ஏன் தங்கராஜ் மாமா தான் தெளிவாக உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பார்ல. இப்போ நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன். எனக்கு கிடைச்ச வேலையை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இனி வேலைக்கு வரவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அழகுமதி தான். இனியும் அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். என் பேச்சையும் கேட்குறதில்ல, அம்மா பேச்சையும் கேட்குறதில்ல. இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிற அழகுமதி கிட்ட நான் வேற என்ன பேச முடியும்? அதான் இனி எனக்கு இந்த வேலை மறுபடியும் கிடைக்கணும். நல்லபடியாக என் வேலையை பொறுப்பாக பார்த்துக்கணுன்னா அழகுமதிக்கிட்ட நான் பேச போகிறதும் இல்லை. ஆனால் எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கணும். அதனால தான் தெளிவாக பேசிட்டு வரணுமேனு கிளம்புறேன். அப்படி இந்த டிவோர்ஸ் தர முடியாதுன்னு சொன்னால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு அங்கே அந்த சார்கிட்ட வந்து தெளிவாக அழகுமதி பேசணும். அப்போ தான் அழகுமதி என் பேச்சை கேட்பா. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருந்தால் இப்படி தான் அழகுமதி என்னை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா. அதனால் நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. நான் தங்கராஜ் மாமாவை கூப்பிட்டுட்டு அழகுமதி வீட்டுக்கு கண்டிப்பாக போக தான் போகிறேன். அழகுமதிக்கிட்டேயும் அழகுமதி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இன்றைக்கி நான் தெளிவாக பேச தான் போகிறேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு அழகுமதி மருமகளாக வரணும்னா என் பேச்சை கேட்கணும். அதே மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அழகுமதியால் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி அழகுமதி என் பேச்சை கேட்க முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி இந்த வீட்டு மருமக, நீ அவங்கள புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க சுரேஷ். நீ தானே அழகுமதி கிட்ட ஃபோனில் பேசியிருக்க. எனக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறியா? தங்கராஜ் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. நீ தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதிக்கு நீ தானே ஃபோன் பண்ணி பேசியிருக்க. அதனால தான் அழகுமதி வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை. நீ பேசாமல் அழகுமதி கிட்ட மெதுவாக பேசிப்பாரு. அழகுமதி கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க. அம்மா கிட்ட அழகுமதி மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் முதல்ல அழகுமதியை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு ரேவதி பேசி பார்க்குறாங்க. உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமா, என்ன ரேவதி, அழகுமதிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா? எதுக்கு ரேவதி எங்கள் பேச்சை கேட்காம நீ எதுக்காக அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகவன், ரேவதி நீ எப்பயுமே தங்கராஜ் மாப்பிள்ளை பேச்சை தான் கேட்கணும். இப்போ அழகுமதி எங்கள் பேச்சை கேட்காததுனால தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீயும் இப்படிலாம் எதிர்த்து பேசாத ரேவதி, உன்னுடைய வேலையை பாரு. அவங்க என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். தங்கராஜ் மாப்பிள்ளை, நீங்களும் சுரேஷும் அழகுமதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே சுரேஷும் தங்கராஜும் ரொம்ப கோவமாக அழகுமதியோட வீட்டுக்கு அழகுமதி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அழகுமதி எப்பயும் போல் அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அழகுமதி தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அழகுமதியோட அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை, அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பார்த்தீங்களா. என்னைக்கு அழகுமதி ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு மருமகளாக போனாலோ அன்னையிலேருந்து எப்போ பார்த்தாலும் அழகுமதி எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, அழகுமதி எங்களை எதிர்த்து பேசுகிறான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அழகுமதியால் தான் பிரச்சனை வருதுன்னு பேசுனாங்க. ஆனால் இப்போ நம்ம பொண்ணு அழகுமதி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. பேசாமல் தங்கராஜ் பேச்சை கேட்காம அழகுமதி பேச்சை கேட்டிருந்தா அழகுமதி நல்ல வேலை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் நம்ம தங்கராஜ் பேச்சை கேட்டோம். இப்போ நம்ம நல்லா அனுபவிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்த்தீங்களா, அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நிம்மதியாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். இன்னைக்கு தான் அழகுமதி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அழகுமதியோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சுரேஷ் தங்கராஜ் அழகுமதி கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. அங்கே அழகுமதி அப்படின்னு கூப்பிட்ட உடனே, ஆமாம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு அழகுமதியோட அம்மா வந்து பார்க்குறாங்க. உடனே அங்கே அழகுமதி சொல்கிறாங்க, சுரேஷும் தங்கராஜும் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அழகுமதி வந்து பேசுகிறாங்க. என்ன அழகுமதி, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களும் அதே மாதிரி நிம்மதியாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்ல. நீங்கள் மட்டும் ஏன் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு தங்கராஜ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு.
தங்கராஜ் சார் நீங்களா வாங்க சார் அப்படின்னு அழகுமதியோட அப்பா வந்து பேசும்போது, அழகுமதி எப்பயும் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்களா? எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியா? அப்படின்னு தங்கராஜ் பேசும்போது, அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும், தங்கராஜ் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, என்ன உங்களுக்கு உண்மை தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க? நான் இப்போ அழகுமதியால் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வேணும்னே என் ஆஃபீஸ்க்கு வந்து அழகுமதி பேசி பிரச்சனை செஞ்சாங்க. இந்த உண்மை அங்கே சாருக்கு தெரிஞ்சதால இனி நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன அழகுமதி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் வந்து எனக்காக உதவி கேட்டேன். நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க? ஏன் நான் தான் உங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எதுக்கு தேவையில்லாமல் பேசுனீங்க? அது மட்டுமா, என் குடும்பத்தை பற்றி யோசிக்காம என்னை பற்றி யோசிக்காம என் அப்பா அம்மா எனக்காக வந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசினா நானும் இப்படி தான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக மறுபடியும் நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கீங்க. உங்கள் வீட்டு மருமகளா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசினப்ப ராஜலக்ஷ்மி அத்தை ராகவன் மாமா அமைதியாக தானே இருந்தாங்க. அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசலையே. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லை. பிரச்சனைக்கு காரணமே ராஜலக்ஷ்மி அத்தை தான். ஆனால் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் பெரிய வேலை செஞ்சீங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அப்புறம் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் தானே இருக்கீங்க. இனி மலரக்கா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. அது வரைக்கும் என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். இப்போ நீங்கள் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே அழகுமதி சொல்லும்போது, ஆமாம் வேற என்ன செய்யுது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். உன்னால் வர பிரச்சனையை இனி என்னால் சமாளிக்கவும் முடியாது. அதனால் இனி உன் கூட வாழ முடியாதுன்னு நானே யோசித்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறேன். எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன். மறுபடியும் என்னுடைய வேலை கிடைக்க தான் போகுது. சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க தான் போகிறேன். அதான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க? சுரேஷ் மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. அப்படி அழகுமதி என்ன செஞ்சிட்டான்னு இங்கே டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பதட்டமாக பேசும்போது, என்ன நீங்கள் உங்கள் பொண்ணு அழகுமதி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க, நாங்கள் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா? உங்கள் பொண்ணு அழகுமதிக்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டிங்களா? இப்படி தான் சுரேஷ் வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு சொல்லி அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நாங்கள் இப்படிலாம் சொல்லி அனுப்புவோம்? நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க தங்கராஜ் அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்ன செய்ய முடியும்? அழகுமதி இப்போ எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். நீங்கள் என் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் வாங்கினீங்க? பொறுமையாக நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருந்தேன்ல. அதுக்காக தான் இப்படி சுரேஷுக்கு பிரச்சனை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன தங்கராஜ் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நாங்கள் எதுக்காக பிரச்சனை செய்யணும்? சுரேஷ் மாப்பிள்ளை அழகுமதியை புரிஞ்சுக்கணும், அழகுமதியும் சுரேஷ் மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கணும். வேற நாங்கள் வந்து வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கவே இல்லை. நான் வேணும்னா மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்படிலாம் தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், உங்கள் பேச்சை கேட்கணுன்றதுக்காக நாங்கள் வரவும் இல்லை. சுரேஷ் சொன்ன மாதிரியே சீக்கிரமாகவே சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நாங்கள் செய்ய தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் திருப்பி தரணும். அப்போ தான் நானும் பொறுமையாக இருப்பேன். இல்லை என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தை திருப்பி தராமல் மாதம் மாதம் சரியாக வட்டி பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்துறாரு. அழகுமதியோட அப்பா என் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கே பிரச்சனை செய்கிறாருன்னு போலீஸ்கிட்ட நானும் உதவி கேட்பேன். என்ன அழகுமதி, நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சரியான பதில் கொடுப்பீங்க. நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இப்போ என்ன செய்யன்னு சுரேஷ் யோசிக்கிறான். நீங்கள் பேசாமல் சுரேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் சுரேஷ் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அந்த சார்கிட்ட வந்து பேசுங்க. மறுபடியும் சுரேஷ் வேலைக்கு போகணும். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வரணுமா வேண்டாமான்னு நாங்கள் எல்லாரும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி எதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க அப்படின்னு அழகுமதியோட அம்மா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அழகுமதி நீ காலேஜுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு கிளம்புன. இப்போ என்ன இவங்க எல்லாரும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீயும் அமைதியாக இருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? எங்ககிட்ட சொல்லாமல் நீ எதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க.
அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. இவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டால் உடனே நானும் டிவோர்ஸ் கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால் சுரேஷுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. எனக்காக நான் தானே பேசணும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு அழகுமதி சொன்ன உடனே சுரேஷ் யோசிக்கிறாரு. அழகுமதி இப்பயாவது நம்ம பேச்சை கேட்பான்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி எப்பயுமே என் பேச்சை கேட்கவே மாட்டான்னு நான் இப்போ தான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமா, என்ன அழகுமதி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அப்பா என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரணும், இல்லைனா நானும் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன்னு சொன்ன உடனே, நீங்கள் ஏற்கனவே என் அப்பா தர வேண்டிய பணத்தை வாங்கிட்டீங்க. என் அப்பா உங்ககிட்ட வாங்கின பணத்தை என் அப்பா திருப்பி தந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. மறுபடியும் நீங்கள் தான் எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க. நாங்கள் எதுக்கு உங்களை நம்பணும்? நீங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைப்போம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சால் நானும் சுரேஷ்கிட்டேயும் ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? தங்கராஜ், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசி ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். மறுபடியும் எங்கள் வீட்டில் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வசமாக மாட்டிக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான். என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன். முதல்ல கிளம்புங்க அப்படின்னு தங்கராஜ் கிட்ட அழகுமதி பேசினது மட்டும் இல்லாமல், தங்கராஜ் வேணும்னே அழகுமதியோட அப்பா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதால் தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அழகுமதி. பதில் பேசாமல் தங்கராஜ் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. தங்கராஜ் மாமா எனக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்தார். ஆனால் அழகுமதி தங்கராஜ் மாமாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாளே அப்படின்னு சுரேஷ் யோசிக்கும் போது, என்ன சுரேஷ், நீங்கள் எதுக்கு என் வீட்லேயே இருக்கீங்க? கிளம்ப வேண்டிதானே? நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. வேற வழி இல்லாமல் சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அழகுமதி தன்னுடைய அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் ஆறுதலாக பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு வேற பேசுகிறாரே, டிவோர்ஸ்க்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய போகிறேன்னு வேற சொல்கிறாரு. என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அழகுமதியோட அப்பா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஆனால் சுரேஷ் பேசின பேச்சுக்கு சுரேஷ்க்கு சரியான பதில் கொடுக்காம நானும் அமைதியாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி தங்கராஜ் தேவையில்லாமல் இனி பேசவே மாட்டாருன்னு சுரேஷ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அழகுமதி.